கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் எஸ்தர். நான் இந்த பீப்புள்ஸ் நியூ லைஃப் பைபிள் அகாடமியோட ஓல்டு ஸ்டூடெண்ட். நான் இந்த பைபிள் காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் பிறந்திருந்தாலும் நிறைய விஷயங்கள் தெரியாமல் தான் நான் வளர்ந்தேன். பைபிள் படிக்கிறதே ஒரு அதிகாரத்தை எடுத்து அப்படியே நம்ம படிப்போம், அப்படி தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பைபிள் காலேஜில் சேர்ந்த பிறகு தான் ஒரு அதிகாரத்தை நம்ம எப்படி படிக்கணும், முதல்ல அந்த புக்கை எழுதுனது யார், அவங்க யாருக்காக எழுதுனாங்க, எதுக்கு எழுதுனாங்க, எந்த சூழ்நிலையில் எழுதுனாங்க, அது நம்ம வாழ்க்கையில் இப்போ எப்படி அது பொருந்தும். ஸோ இது மாதிரி பேசிக்கான காரியங்களை கூட நான் இங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் வெர்சஸ் பைபிள், இதில் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் எல்லாருமே ப்ரூஃப் தான் கேட்பாங்க. ஸோ அந்த விஷயங்களை இப்போ சயின்ஸோட தேவன் அப்போவே நம்ம பைபிளில் எல்லாமே எழுதி வச்சுருக்காரு. அதை இப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சி ப்ரூஃபாக நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் சிஸ்டர் பெட்ரிஷியா அவர்கள் தெளிவாக இந்த காலத்தில் எப்படி நடந்திருக்கு, எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத தெளிவான விளக்கங்களோடு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இந்தியன் சர்ச் ஹிஸ்ட்ரி, இதை பார்த்திங்கன்னா கிறிஸ்தவம் எப்படி இந்தியாவுக்குள்ளே நுழைந்தது, அவங்க அதை எப்படி வந்துச்சு, எப்போ வந்துச்சு, எந்த இயரில், அப்புறம் யார் அந்த நம்ம பைபிளை முதல்ல தமிழில் மொழிபெயர்த்தாங்க, அப்புறம் அதை எந்த ப்ரெஸ் பண்ணாங்க, அச்சடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை எங்களுக்கு பாஸ்டர் பாலோதியம் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் அப்புறம் தேவனை எப்படி ஆராதிக்கிறது, ஆராதனை என்ன, எப்படி நம்ம துதிக்கணும், அப்புறம் நம்ம எப்படி தேவனை ஆராதிக்கணும் அப்படின்றதெல்லாம் ப்ரைஸ் லைஃப் அப்படின்ற சப்ஜெக்டில் பாஸ்டர் கேப்ரியல் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் இவாஞ்சலிசம், அதுவும் பாஸ்டர் கேப்ரியல் எங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும், அதோட முக்கியத்துவம் என்ன, ஏன் ஏசப்பா இங்கே வந்தார், அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு கட்டளை கொடுத்துருக்கார், நம்ம அதை எப்படி செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுன்றது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் மூலமும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் மூலமாகவும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் இப்போ எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவது எப்படி, ஹவ் டு லெட் பை த ஹோலி ஸ்பிரிட், இந்த சப்ஜெக்டில் கர்த்தர் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலத்தில் நம்மளை எப்படி வழிநடத்துகிறாரு, அவர் யார், அவருடைய குணாதிசயங்கள் எப்படி, அவர் நம்ம கீழ்ப்படிந்து அவருக்கு நடந்தால் அவர் நமக்கு நம்மளை வழிநடத்துவார் அப்படின்ற காரியங்கள். அப்புறம் பிலீவர்ஸ் அத்தாரிட்டி, நம்மளோட விசுவாசியின் அதிகாரம், நம்ம ஒரு விசுவாசி, நமக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, நம்ம எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் பாஸ்டர் ராஜ்கிரண் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கேட்கும் பொழுது நம்ம ஒரு விசுவாசியை எத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் நமக்கு என்ன அதிகாரம் இருக்குன்றதை நமக்கே தெரியாமல் கூட நம்ம இருந்திருக்கோம். அதை எப்படி நம்ம எடுத்து அதிகாரத்தோடு பேசணும், அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய டீச்சர்ஸ் ஃபாரின்லேருந்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், அப்புறம் சிஸ்டர் ஜீவட், அவங்க ஃபாரின் டீச்சர், அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் சிஸ்டர் பெட்ரிஷியா அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் ஆதியாகமத்திலேருந்து சிருஷ்டிப்பு, தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், ஸோ இது மாதிரி சின்ன தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, காலகட்டங்கள், அதெல்லாத்தையுமே விளக்கமாக எங்களுக்கு மேப்பு போட்டு அப்புறம் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இப்போ நினச்சா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது திருப்பி நாங்கள் அதை புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அதற்காக, இந்த வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக. அப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஜீசஸ் எதுக்காக வந்திருக்காரு, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டு, அப்புறம் அது ரட்சிப்பு, சபையின் காலகட்டங்கள், ஸோ இதெல்லாமே தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் கற்றுக்கிட்டோன்றதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் எந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் ரொம்ப நமக்கு எக்ஸைட்டடாக இருக்கும். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது பைபிளில், அதை ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ விளக்கமாக அவங்களுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ
இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் வந்து பேசிக் ஈப்ரூ வந்து நமக்கு தெரியாது. ஏசப்பா வந்து அப்போது பைபிளில் எழுதுந்து ஈப்ரூவில் எழுதியிருக்காங்க. அதை மொழிபெயர்த்து நம்ம கையில் இப்போ படிச்சுட்ருக்கோம் நம்ம. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த எழுத்துக்களெல்லாம் பார்க்கும்போது, ஈப்ரூ எழுத்துக்களெல்லாம் பார்க்கும்போது அதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் அநேக பாடங்கள், 40 பாடங்கள் இருக்குது இது போன்றது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் பைபிள் காலேஜில் சேருங்க. நாங்கள் பெற்ற அனுபவம், சந்தோஷம், ஒரு நிறைவு, ஆத்ம தாகம் நிறைவேறிச்சுன்ற ஒரு ஆத்ம திருப்தி, இதெல்லாமே வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டுருக்கு. வாழ்க்கையில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது கர்த்தர் நமக்காக இது எல்லாவற்றையுமே செய்திருக்கார், இதுக்காகலாம் நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு